வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. மும்பையில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு வர மோனோ ரயில் பழுதாகி அந்தரத்தில் சிக்கிய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மும்பையில் கனமழை பெய்து வரும் நிலையில் மைசூர் காலனி மோனோ ரயில் நிலையம் அருகே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மோனோ ரயில் பழுதாகி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்சாரம் பழுது காரணமாக ஏற்பட்ட பழுதால் ரயில் ஒருபுறமாக சாய்ந்தது. இதனால் ரயிலில் ஏசி வேலை செய்யாமல் நின்றது. கதவுகள் திறக்க முடியாததால் ரயிலில் போதிய காற்று வசதி இல்லாமல் பயணிகள் கடும் சிரமமடைந்தனர். விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் கிரேன் உதவியுடன் மேலே சென்று போராடியும் கதவை திறக்க முடியாததால் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை ஒவ்வொருவராக மீட்டனர். எனினும் கனமழையால் மீட்பு பணியில் கடும் சவால் நீடித்தது. மின் தடை காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பட்டப்பகல்ல பேருந்து நிலையத்தில் வீச்சரிவாளோட வலம் வந்த இளைஞரால பொதுமக்கள் ஷாக் ஆயிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வீச்சரிவாளுடன் திரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பார்த்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் போலீசார் முறையான ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் கால் மற்றும் ஆணுறுப்புல நாய் கடிச்சு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் நாய் கடித்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜாஃபர்கான்பேட்டையைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திங்களன்று தனது வீட்டில் வாசலில் அமர்ந்திருந்த போது பூங்கொடி என்பவரின் வளர்ப்பு நாய் கருணாகரனுக்கு ஏற்கனவே காயம்பட்ட வலது கால் தொடையில் கடித்து குதறியுள்ளது. அப்போது பூங்கொடி தனது நாயை பிடித்தபோது அவரையும் கடித்துள்ளது. வலியால் துடித்த கருணாகரனை அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸில் KK நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். மகாராஷ்டிரால முதியவரை நாய் கடிச்சு குதறின காட்சிகள் பதற வச்சிருக்கு. சாலையில் சென்ற முதியவரின் முகத்தை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் மகாராஷ்டிராவில் அரங்கேறியுள்ளது. சிட்கோ டவுன்ஷிப் பகுதியில் நடந்து சென்ற முதியவரை நோக்கி ஓடி வந்த தெருநாய் ஒன்று அவரது முகத்தை கவ்வியது. இதில் நிலை குலைந்து முதியவர் கீழே விழுந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் நாயை விரட்டி அந்த நபரை காப்பாற்றினர். நாயின் தாக்குதலில் முகம், உடல் மற்றும் கை ஆகிய பகுதிகளில் காயமடைந்த முதியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாய்களை காப்பகத்தில் ஒப்படைக்கும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரியாணி மாஸ்டரோடு ஏற்பட்ட கள்ளக்காதலால கட்டிய கணவனையே கூலிப்படையை ஏவி கொள்ள முயற்சி செஞ்சிருக்காங்க இங்க ஒரு கொடூர மனைவி. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நடந்த கொலை திட்டம் சொதப்பியது எப்படி? பிரியாணி டெலிவரி செய்ய வந்தவருடன் ஏற்பட்ட கள்ளக்காதலால் பெற்ற பிள்ளைகளை துடிதுடிக்க கொன்ற கொடூர தாய் அபிராமியை அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டோம். காமம் கண்ணை மறைக்க இப்படி ஒரு கொடூரத்தை செய்த அந்த படுபாதக ஜோடிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது நீதிமன்றம்.
கள்ளக்காதலால் கொலை செய்ய துடிப்பவர்களுக்கு இது ஒரு சவுக்கடியாக இருக்கும் என பலரும் நீதியரசரின் தீர்ப்பை வரவேற்றனர். ஆனால் கள்ளக்காதலின் முன்னால் இந்த தீர்ப்பெல்லாம் எம்மாத்திரம் என்பது போல பிரியாணி மாஸ்டருக்காக கட்டிய கணவனை கார் ஏற்றிக் கொள்ள பக்கா ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் இங்கொரு மனைவி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் வசிப்பவர் 42 வயது ஹரிகிருஷ்ணன். இவரது மனைவி பவானி 39 வயதாகிறது. ஹரிகிருஷ்ணன் அதே பகுதியில் கறிக்கடை மற்றும் பிரியாணி கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஹரிகிருஷ்ணனை ஒரு மர்ம கும்பல் கார் ஏற்றி கொல்ல முயன்றது. ஆனால் அதில் ஹரிகிருஷ்ணன் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பினார். அப்போது அந்த கும்பல் ஹரிகிருஷ்ணனிடம் உன்னை கொலை செய்ய சொன்னதே உன் மனைவிதான் என ஒரு பகீர் குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. மேலும் கூலிப்படை கும்பலான தங்களிடம் உன்னை கொலை செய்ய 15 லட்சம் பேசி 2 லட்சம் முன்பணம் கொடுத்துள்ளார் எனவும், ஆனால் நீ எங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் எனவும் கூறி மனைவி பவானி பேசிய ஆடியோவையும் காண்பித்துள்ளனர். கூலிப்படையுடன் பேரம் பேசிய மனைவியின் ஆடியோவை கேட்டு விடவிடத்து போயிருக்கிறார் ஹரிகிருஷ்ணன். உடனே இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனே திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படையினரான விக்னேஷ், விஜய், மணிகண்டன் ஆகிய மூவரையும் தட்டி தூக்கி விசாரித்தனர். அப்போதுதான் பிரியாணி மாஸ்டருக்காக கட்டிய கணவனை காலி செய்ய துணிந்த உத்தம பத்தினி பவானியின் மர்டர் பிளான் தான் இவை அனைத்தும் என தெரிய வந்தது. ஆம், கணவன் ஹரிகிருஷ்ணனுக்கு உதவியாக பவானி பிரியாணி கடையில் வேலை செய்வது வழக்கம். இதனால் பவானியை கடையில் விட்டுவிட்டு கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்க அடிக்கடி வெளியே சென்று விடுவார் ஹரிகிருஷ்ணன். அந்த சமயத்தில் கடையில் வேலை பார்த்து வந்த பிரியாணி மாஸ்டர் மதன்குமார் என்பவருடன் பவானி பேசி பழகியிருக்கிறார். 29 வயதான மதன்குமார் பிரியாணியோடு சேர்ந்து ஓனரின் மனைவி பவானியின் மனதையும் கிண்டியிருக்கிறார். அந்த பழக்கம் அப்படியே கள்ளக்காதலாக பரிணமித்திருக்கிறது. இருவரும் கணவன் இல்லாத நேரத்தில் கடை கிச்சனை பெட்ரூமாக மாற்றி உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். அதுநாள் வரை கடைக்கு வரவே சலித்துக் கொள்ளும் பவானி மதன்குமாரோடு ஏற்பட்ட உறவுக்கு பின் தினமும் கடைக்கு வந்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த ஹரிகிருஷ்ணன் கடையில் சிசிடிவி கேமராவை ரகசியமாக பொருத்தி மனைவியை நோட்டமிட்டிருக்கிறார். அதில்தான் இருவரும் சமையலறையை படுக்கையறையாக மாற்றி சல்லாபித்தது தெரிய வந்திருக்கிறது. கொதித்து போனவர் மதன்குமாரை வேலையை விட்டு நிறுத்தி விரட்டியதோடு மனைவியையும் கண்டித்திருக்கிறார். அன்று முதல் பவானி கள்ளக்காதலனோடு பேச முடியாமல் போயிருக்கிறார். எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. இதனால் கள்ளக்காதலனோடு சேர்ந்து வாழ தடையாக இருக்கும் கணவன் ஹரிகிருஷ்ணனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார் பவானி. இதனைத் தொடர்ந்து மதன்குமாரின் சொந்த ஊர் திருவாரூர் என்பதால் அங்கிருந்தே கூலிப்படையை தயார் செய்திருக்கிறார். அதன்படி கணவனை கொல்ல 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 2 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கணவன் எங்கே செல்வார், எப்போது செல்வார், எப்படி செல்வார், எங்கே வைத்து போடலாம் என ஸ்கெட்சும் போட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் முதல் அட்டெம்ப்ட் சொதப்பியதால் உஷாரான அந்த கூலிப்படை கும்பல் ஹரிகிருஷ்ணனிடம் பவானியின் ஆடியோவை காட்டி பேரம் பேசி பணத்தை கறக்க முயன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கணவனுக்கு ஸ்கெட்ச் போட்ட கொடூர மனைவி பவானி, கள்ளக்காதலன் மதன்குமார், கூலிப்படை கும்பலை சேர்ந்த 3 பேர் உள்ளிட்ட 5 போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த காரையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்காதலுக்காக மனைவியே கணவனை கொலை செய்ய துணிந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை போலீசுடன் சேர்ந்து வட்டாட்சியர் தரதரவென இழுத்துச் சென்ற காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து ஆரணி ஆற்றில் நீரை வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். இந்த திட்டத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கவலை கொண்டுள்ளனர். சின்னகாவனம் கூட்டுச்சாலையில் 2வது நாளாக இதற்காக போராடிய 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அப்போது போலீசாருக்கு இணையாக வட்டாட்சியர் சோமசுந்தரமும் மக்களை ஓடி ஓடி கைது செய்வது போல் இழுத்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்த எம்எல்ஏ துரை சந்திரசேகர் இதுகுறித்து அமைச்சரிடம் பேசி தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். மேலும் அவர் வட்டாட்சியர் மக்களை விரட்டி கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்றார். மீனவர்கள் கைது கண்டித்து ரயிலை மறித்து ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இலங்கை கடற்படையால் கைதான 61 ராமேஸ்வரம் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க கோரி தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்போது அந்த வழியே சென்ற ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மீனவர்களிடம் இருந்து சுமார் 100 அடி தூரத்திலேயே நிறுத்தப்பட்டது. அதே நேரம் ரயிலில் இருந்த பயணிகள் கூச்சலிட்டதால் பரபரப்பு மேலும் அதிகரித்தது. மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீனவர் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் ஒரு வாரத்தில் முதல்வரையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து இதுகுறித்து பேச ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. காய்ச்சலுக்கு கொடுத்த மாத்திரை தொண்டையில சிக்கி 4.5 வயது சிறுவன் உயிரிழந்திருக்காரு. எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்க இந்த சம்பவம் பத்தி இப்போ பார்க்கலாம். திருத்தணி அருகே பெற்றோர் கொடுத்த மாத்திரை 4.5 வயது குழந்தையின் தொண்டையில் சிக்கி மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே PR பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வேலு, சசிகலா தம்பதி. இவர்களின் 4.5 வயது மகன் ஜோகித் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பெற்றோர் சிறுவனுக்கு கொடுத்த மாத்திரை தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விடுமுறையை ஜாலியா கொண்டாடலாம்னு பாட்டி வீட்டுக்கு வந்த பேரன் இப்போ ஒரு கொலை வழக்கில் கைதாகி இருக்காரு. ஒரு தெருநாயால பெட் லவருடன் உருவான மோதல் கொலையில் முடிந்தது எப்படி? தலைநகரில் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள பெட் லவ்வர்ஸ் இடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து பல தன்னார்வலர்களும் பிரபலங்களும் வாயில்லா ஜீவன்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடி வருகின்றனர். நாய்களை தெருவிலிருந்து அப்புறப்படுத்தக் கூடாது, அதுதான் இந்த சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. தெருநாய்கள் மனிதர்களை விட நன்றியுடையது, மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என பெட் லவ்வர்ஸ் பலரும் ஆளாளுக்கு இமோஷனாக சமூக வலைதளத்தில் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். இந்த சூழலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கெலமங்கலம் பகுதியில் தெருநாயால் உருவான பிரச்சனையில் பெட் லவ்வர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கொல்லப்பட்டவர் 40 வயதான கோபால். கெலமங்கலம் அருகேயுள்ள நாற்பனட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். கூலி வேலைக்கு சென்று வந்த கோபால் அவர் வீட்டின் அருகேயுள்ள ஒரு ஆதரவற்ற தெருநாய்க்கு தினமும் உணவளித்து அதற்கு அடைக்கலமும் கொடுத்து வந்துள்ளார். சம்பவம் நடந்தன்று அதே கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான கௌரம்மா என்கிற மூதாட்டியின் வீட்டிற்கு கர்நாடகாவிலிருந்து அவருடைய பேரன் முனியேந்திரன் என்பவர் விருந்திற்காக வந்துள்ளார். அப்போது வெளியூரைச் சேர்ந்த நபர் ஏரியாவிற்குள் என்ட்ரியாவதை பார்த்ததும் சட்டென சுதாரித்துக் கொண்ட கோபால் வளர்த்த செல்லப்பிராணி முனியேந்திரனை விரட்டிச் சென்று கடிக்க முயல்வதைப் போல் அச்சுறுத்தி உள்ளது. இதனை அவமானமாக கருதிய முனியேந்திரன் பதிலுக்கு அந்த தெருநாயை கல்லால் அடித்துக் கொள்ள முயன்றுள்ளார். இதைத் தொடர்ந்து முனியேந்திரனுக்கும் அந்த தெருநாயை பராமரித்து வந்த கோபாலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் இருவரின் சண்டையையும் விலக்கிவிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர். அதன் பிறகு அந்த இளைஞர் குறித்து கோபால் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அவர் கர்நாடகாவிலிருந்து கௌரம்மா வீட்டிற்கு விருந்தினராக வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து பிரச்சனை செய்தது தெரிய வரவும் முனியேந்திரனையும் கௌரம்மாவையும் எச்சரிப்பதற்காக மீண்டும் கோபால் மூதாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற முனியேந்திரன் வீட்டில் இருந்த கத்தியால் கோபாலின் மார்புக்கு கீழ் ஆழமாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்தவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் கோபாலின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி முனியேந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். 5 அறிவு ஜீவனுக்காக வாதாடிய பெட் லவ்வர் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னோட வளர்ப்பு நாய் கடித்ததால ரேபிஸ் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததால் ரேபிஸ் நோய் தாக்கியதில் தறி தொழிலாளி உயிரிழந்துள்ளார். இலவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவரை 3 மாதங்களுக்கு முன்னர் அவரது வளர்ப்பு நாய் கடித்துள்ளது. வளர்ப்பு நாய்தானே என கவனக்குறைவாக இருந்த குப்புசாமி சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட குப்புசாமிக்கு ரேபிஸ் நோய் உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே அந்த நாய் குப்புசாமியின் மகன் அண்டை வீட்டாரை கடித்த நிலையில் அவர்கள் உரிய நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் ரேபிஸ் நோய் தாக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது. சென்னை ஆலந்தூரில் இருக்க மாதவபுரம் பகுதியில் நடந்து சென்ற சிறுவனை 5க்கும் மேற்பட்ட நாய்கள் கடிப்பதற்காக துரத்தி இருக்கு. அதிர்ச்சி அளிக்கும் இந்த சம்பவத்தோட வீடியோ வெளியாகி இருக்கிற நிலையில தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தி இருக்காங்க. ரீல்ஸ் மோகத்தில் கொடைக்கானல் புலவிச்சாறு அருவியில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் ஆழமான பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்ற வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அத்துமீறலை தடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கேரள மாநிலம் கண்ணூரில் பின்னால வந்த கார் மோதின விபத்தில் ஒருத்தர் அதிர்ஷ்டவசமா உயிர் பழைச்சிருக்காரு. விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து படிக்கட்டில் மாணவர்கள் தொங்கியபடி போனதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச நீதிபதி ஓட்டுநர் நடத்துனரை கண்டிச்சிருக்காரு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான பயணத்தில் ஈடுபட்ட மாணவர்களையும் அவர்களை ஒழுங்குபடுத்த தவறிய ஓட்டுநர் நடத்துனரை நீதிபதி எச்சரித்து அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிக கூட்டம் காரணமாக பேருந்து படியில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களை கண்டு அறிவுரை கூறிய விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி காவல்துறையினர் பேருந்து நிறுத்தத்தில் நின்று மாணவர்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளாமல் தடுக்குமாறு வலியுறுத்தினர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.